ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபுல்லாக மழை பெய்யுது. எந்த அளவுக்கு வெயில் அடிச்சிச்சோ அந்த அளவுக்கு மழை பெய்யுது காய்ஸ். பார்க்கலாம் வாங்க அது எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் போகுது, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் இந்த வழியாக தான் தண்ணி வரணும் பாருங்க. ஆனால் தண்ணியே வரல. இப்போ நான் போகிறேன் பாருங்க, அங்கங்கே எப்படி அரைச்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். சின்ன சின்ன இடம் தான். இன்செல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, தண்ணியே வரல. அப்படியே இன்சைடு பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி போகாமல் எப்படி இருக்குன்னு மட்டும். இங்கேயே அப்படியே தெரியும், இதுக்கு அந்தாட்ட போகலை. இது மாதிரி தண்ணி தேங்குறதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வர்றது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்க்குறேன் இல்லைங்களா காய்ஸ், இதுதான் எங்கள் ஊர் ஏரி. இந்நேரம் பேஞ்ச மழைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துனுக்கணும், தண்ணியே இல்லை. ஏன்னா ஏரி தூர்வாரி இருக்காங்க, பட் ஆனால் காவாய் தூர்வாரில், அதனால் தண்ணி எல்லாம் அங்கேயே தேங்குது அங்கங்கன்னு. தெரியுதுங்களா? நல்ல மழை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளெல்லாம் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளை வெட்டி எடுத்துட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த தடவை பாருங்கள், பருத்தி போட்டிருக்காங்க. சரியான மழை காய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடித்து வெளுத்து வாங்குது. இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பனை மரம் இருந்துச்சு. இந்த கரை போடணுன்றதுனால பார்த்தீங்கன்னா அதை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏரியிலேருந்து முள்ளு மட்டும் தான் அவங்க எடுத்திருக்காங்க, பட் இன்னும் தூர்வாக இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆழமாக இருந்திருக்கும். சென்டராக பாருங்கள், இங்கேயே ரோட்டில் அங்கே தண்ணி தேங்குது, எங்கே போகிறதுன்னு வழி இல்லாமல். இப்போ பேஞ்ச மழைக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருந்துச்சுன்னா கால்வாசி ஏரி இதாகிட்டு இருக்கணும். பட் ஆனால் இந்த தண்ணி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எல்லாம் அங்கே கொட்டை கொட்டையாக தேங்கி இருக்குது. அதுதான் மிகப்பெரிய இங்கே ப்ராப்ளமே. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தூர்வாரி இருக்காங்களா? தண்ணி நல்லா போதா? இப்போ இவ்வளோ நாள் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணியை விடுவாங்க எங்கள் ஊர்லேயும். பட் ஆனால் இப்போ மழை வந்திருக்கு. இந்த மழையை கரெக்டாக ப்ராப்பராக சேமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கூட இங்கே இது இல்லை. பாருங்கள், ஏரி இந்த சைடு இருக்குது, ஆனால் தண்ணி போகிறது ஆப்போசிட்டில். இது மாதிரி சின்ன சின்ன இதையும் அவங்க பார்த்து பண்ணாலே போதும். பட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இதுக்கான அந்தளவுக்கு கேர் எடுத்துக்கிறது இல்லை. இதே நீங்கள் கர்நாடகா சைடு, கேரளா சைடு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். கேரளா சைடெலாம் இன்னும் பாருங்கள். நான் இப்போ போயிருந்தேன் கேரளாவுக்கு, கொச்சிக்கு எல்லாம். அப்போ பார்த்தேன் தண்ணி அந்தளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நம்மள மாதிரிலாம் ஏனோ தானே இது பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால் போனீங்கன்னா போய் பாருங்கள். சுற்றி பார்க்குறதோட அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க. மழையே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை, ஒரு மழை கூட உடைக்கல. அங்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து போகிற எம்சென்ட் தான் அவங்க வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காய்ஸ். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் தெளிவாக இருக்காங்க. பட் நாம் தான் இப்படி இருக்கோம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ மழை கம்மியாக இருக்குது. இது இப்போ தான் போட்டாங்க கரை ரொம்ப சின்னதாக இருக்குன்னு. இது மாதிரி ஒரு 2 மழை வந்துச்சுன்னா போதும். பாருங்கள் எப்படி ஆகிடுதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக இது மாதிரி தான் மழை விட்டு பெய்யுது காய்ஸ். அனைவரும் சேஃபாக இருங்க. முக்கியமாக இந்த சீட்டு வீட்டில் இருக்கவங்க, கூரை வீட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ்.